வெல்கம் டு பிரபவாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பால் கொழுக்கட்டை செய்ய போகிறோம். இது செய்யறதுக்கு பச்சரிசி மாவு பால் இருந்தால் போதும். ஒரு அரை மணி நேரத்திலே செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இது வறுத்த பச்சரிசி மாவு. சாதாரணமாக நம்ம வீட்டில் அரைச்ச மாவோ கடையில் வாங்கின மாவோ எதுவாக இருந்தாலும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே அதை கோல மாவு பதத்துக்கு வறுத்து எடுத்துக்கணும். அப்படி இல்லாமல் நம்ம கொழுக்கட்டை மாவு வாங்கியிருந்தோம்னா அதை வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இந்த மாவில் அரை டீஸ்பூன் உப்பு போட்டுட்டு அரை டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கறதுனால கொழுக்கட்டை நல்லா வாசமாக இருக்கும். அடுத்து இதில் 2 கப் அளவு தண்ணியை நல்லா கொதிக்க விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவில் சேர்த்து மாவை கிளறி விட்டுக்கலாம். இந்த கொதிக்கிற தண்ணியை சேர்க்கறதுனால மாவு நல்லா வெந்துக்கும். அடுத்து அளவும் டபுள் ஆகிடும். இப்போ மீதம் இருக்கிற தண்ணியை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா சூடாக இருக்கிறதுனால கையால் பிசைய முடியாது. அதனால கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் கையால் பிசைஞ்சிக்கலாம். இன்னும் கூட இது நல்லா சூடாக இருக்குது. அதனால இன்னும் கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ மாவு நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இதை குட்டி குட்டியாக உருட்டி போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் உருட்டி முடிச்சாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் 4 கப் அளவு பால் எடுத்துக்கலாம். இது 3.5 கப்பு தான் இருக்குது. அதனால் 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு வச்சிடலாம். இந்த பால் நல்லா பொங்கி கொதித்து வரும்போது உருட்டி வச்சுருக்கிற உருண்டைங்களை சேர்த்துடலாம். ஒரு 2 நிமிஷத்தில் இது நல்லா வெந்துடும். ஏற்கனவே இது வெந்த மாவாக இருக்கிறதுனால. இப்போ எல்லா உருண்டையும் சேர்த்துக்கலாம். இது வறுத்த மாவில் நம்ம கொதிக்கிற தண்ணியை ஊற்றி கிளறினதுனால கொழுக்கட்டை கரையாது. இதுவே வறுக்காத மாவாக இருந்தால் நிறைய கரைஞ்சி போயிடும் கொழுக்கட்டை வேகும்போதே. இப்போ பாருங்கள், முழி முழியாக நல்லா எல்லாம் வெந்துட்டுருக்குது. இப்போ கொழுக்கட்டையெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் 1.5 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இந்த சர்க்கரையை நல்லா அதிக ஸ்வீட்டாக இருக்கும். இதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நீர்த்து விட்டுடும். அதனால் 1 டேபிள் ஸ்பூன் அளவு பச்சரிசி மாவை கொஞ்சமாக பால் ஊற்றி கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்படி சேர்க்கறதுனால பால் கொழுக்கட்டை கொஞ்சம் திக்காக இருக்கும். அடுத்தது பால் இந்த கொழுக்கட்டை ரெண்டையும் பைண்ட் பண்ண மாதிரியும் இருக்கும். இப்போ பால் கொழுக்கட்டை கொஞ்சம் திக்காகிட்டு வருது. இந்த சமயத்தில் ஏலக்காய் பொடி அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
இப்போ பாருங்கள், நல்ல டேஸ்டியான பால் கொழுக்கட்டை அரை மணி நேரத்துலேயே நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.